மாலதி அவங்க அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி. அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். பேசுங்க. சிஎம் பேசுகிறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா. தைரியமா இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணி விட சொல்றேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமா இருக்குமா? தைரியமா இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமா இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார் நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி சொல்லிட்டு இருக்கேன். தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துருக்கு. அவருமே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்க தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்றேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கர்ன்ற ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார் அவன். ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு. தைரியமா இருக்கு. சரிங்க சார். ஓகே சார். துரதிருஷ்டவசமாக சில மனித மிருகங்கள் வந்து கடுமையாக தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க. தைரியமாக இருங்கம்மா. உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம். இது மீள முடியாத துயரம். ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். இது யாராலையும் மன்னிக்க முடியாதது. இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும். அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது. நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க. அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா. இதை நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா. மனம் தளராது இருக்குமா. என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேம்மா. இந்த நிகழ்வு மீள முடியாதது. ஒரு கொடுமையான சம்பவம் நடந்து முடிஞ்சிட்டது. உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நிற்கும். நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும். தைரியமாக இருங்கப்பா. உடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.